சொல்லும் நம்பாதே பொய் பரிதாபம் காட்டும் என்ன வழக்காடும் விளையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உண்டு பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சீரகே உலகை அசைப்போ உயர்ந்து வா அத்தின் சீரகே செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலையில் ஏதோ கஷ்டம் தான் அவ அப்பா கல்லறைக்கே வருவ அவளுக்கு கஷ்டம் நினைக்க அதான் அவ அப்பா கல்லறைக்கு வந்துருக்கவ இந்த நேரத்தை நீங்க ஏன் குத்தி கட்டிட்டு இருக்கிய தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாவ உலகத்திலே எனக்கு தான் பெரிய கஷ்டம் மனவலி மனவலின்னு பீத்துவவ ஒத்த பல்லு வலிக்கு தாங்க முடியுமா அந்த மனவலி இப்ப என்னத சொல்ல வரியே பல்லு வலி வரட்டும் மனவலியும் வரட்டும் எது ஜெயிக்கும் பல்லு வலி ஜெயிக்குமா மனவலி ஜெயிக்குமா பல்லு வலி அந்த பல்லு வலிக்கிட்டே இந்த மனவலி தோத்து போயிரும் அசால்ட்டா ரெண்டு பிள்ளைய ஒரே நேரத்துல பெத்து எடுத்தா இப்ப என்ன சொல்ல வரிய இப்பதானே நீ சொன்ன மனவலியை விட பல்லு வலி பெருசுன்னு பல்லு வலியை விட பிரசவ வலி ரொம்ப பெருசு அந்த பிரசவ வலியே அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டுட்டு வந்தா ஒன்னாத்தனாரு ஒரே நேரத்துல ரெட்ட பிள்ளை அப்புறம் ஒரு ஒத்த பிள்ளை இத்தனை வலிய பார்த்தவளுக்கு இந்த மனவலிய பார்க்க முடியல இந்த கதைய கேட்டியாடி இப்ப என்னத்தை குத்தி கட்டிட்டு இருக்கிய குத்தி காட்டல உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ எனக்கு வேண்டாதவதான் ஆனா இவ உட்கார்ந்து கிறுக்குத்தனமா அழுதுட்டு இருக்கா பாரு இத பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது உலகத்துல இவள மாதிரி ஒரு முட்டா பைய உள்ள எங்கேயுமே பார்க்க முடியாது அவளை குத்தி காட்டணும் உங்களுக்கு இருக்க முடியாத ஐயோ தரச்செல்வி நான் குத்தி காட்டல இவ எனக்கு வேண்டாதவதான் அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல எத்தனையோ வழிய பார்த்தவளுக்கு புருஷனமோ சொல்லிட்டானு விட்டுட்டு போயிட்டானு இங்க வந்து அப்பங்கலரில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காத இவ பார்க்காத வழியா அவ புருஷன் கொடுத்து விட்டான் இவ புருஷன் கொடுத்த வழியில ஒரு எறும்பு கடி மாதிரிதான் இவெல்லாம் பார்த்த வழிக்கு முன்னாடி அவ புருஷன் கொடுத்த வழியில எறும்பு கடி மாதிரிதான் இல்ல தேல் மாதிரி கொட்டின வழியவே தாங்கிக்கிட்டா எறும்பு கடிக்கு உட்கார்ந்து இப்படி அழுதுகிட்டு இருக்காளே அதான் என்ன சமாச்சாரம்னு கேட்டேன் அப்படின்னா தமிழக்கா புருஷன் கொடுத்த வழி உனக்கு எறும்பு கடியா இவ பார்த்த வழிக்கு முன்னாடி அவ புருஷன்காரன் கொடுத்த வழியெல்லாம் ஒண்ணுமே இல்ல பிள்ளையவே புடிங்கிட்டு போயிருக்காவ உங்களுக்கு எகத்தலமா இருக்குதோ தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான்னு சொல்லுவாவ என்னதான் அவ அப்பங்காரன் கூட்டு போய் வளர்த்தாலும் அதுவும் கொஞ்ச நாளைக்கு தானே அவங்கிட்டையும் தங்கும் அவன் எப்படி தனிமையிலதான் இருக்க போறான் இவ சேட்ட முன்னுக்குட்டி தனிமையில இருக்கா இவ்வளவுதான் வித்தியாசம் கஷ்டத்துல இருக்கா உங்களுக்கு எகத்தலமா இருக்குன்னு நான் ஒன்னும் ஊர் உலகத்துல இல்லாதெல்லாம் சொல்லல நான் தான் 3 பிள்ளை பெத்தேன் எந்த பிள்ளை எனக்கு கஞ்சி ஊத்துது நான் தான் இந்த வேலைக்கு போய் என் வயித்த கழுவிட்டு கிடக்கேன் நான் பாக்கலையே உங்களை நான் கெளுறு மாதிரி சுத்திட்டு இருக்கறனாலதான் செத்த பாக்க நான் கிடையில விழுந்த நினைக்குதானே வாவண்டவளம் தெரியும் உங்ககிட்ட போய் பேச்ச கொடுத்து பாருங்க இங்க பாரு எந்த பைய ஒளியும் நம்பி யாரும் இருக்கக்கூடாது நமக்கு நாம தான் பாத்துக்கிடணும் அப்பன் காப்பாத்துவான் அம்மா காப்பாத்துவா அண்ணன் காப்பாத்துவா அக்கா காப்பாத்துவா புருஷன் காப்பாத்துவான்னு இருந்தா கடைசி வரைக்கும் அடுத்தவங்க எதிர்பார்த்துக்கிட்டு தான் வாழணும் கேட்டனும் பார்க்க மாட்டான் பெத்ததும் பார்க்காது நம்ம தான் நம்மள பாத்துக்கணும் உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி போய் ஓலை அள்ளி வச்சு கொளுத்துங்க போங்க அதான் கொளுத்தி போட்டுட்டேன்னு ஆனா உலகத்துல புருஷனே கிடைக்கணும் உங்க பிள்ளை தேடி வந்து கட்டிக்கிட்டேன் பாத்தீங்களா உங்க பிள்ளைய கெட்டினது கூட எனக்கு பிரச்சனையே இல்ல உங்களுக்கு பிள்ளையா இருந்தாலும் போய் கெட்டின பாருங்க அதான் நான் செஞ்ச தப்பு நான் வெடுக்குன்னு பேசுறேன் செல்லவா அமக்குற மாதிரி வேலை பாப்பா என் இடத்துல வேற ஒருத்தி இருந்தா இன்னைக்கு என் பையன் கூட நீ வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன் அதை தெரிஞ்சுக்க ஊமை போல புருஷனை முன்னாடி பிரிச்சு விட்டு போயிருவாள்வ புள்ளியும் முள்ளி விட்டு தொட்டியும் ஆட்டி விட்டுருவாள்வ நான் உனக்கு அப்படி பண்ணுன தெரியாம வாய் கொடுத்துட்டேன் நான் கிளம்புறேன் அது கொஞ்ச நேரம் அது அப்பா கல்லறையில இருக்கட்டும் நீங்க இங்க வாங்க நாம சொல்லத சொல்லியாச்சு இனி அவ பாடு கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை உருவாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாளவலாம் இப்போ புருஷங்காரன் விட்டுட்டு போயிட்டானே இப்ப அதை விட்டுட்டு இங்க வந்து இருக்காள இவளுக்கு அறிவு இருக்குதா இன்னைக்கு
இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்லு பாப்போம். அவ்வளவு தூரம் ஒரு கம்பெனி நடத்தி பேர் வாங்கி புகழ் வாங்கி பேப்பர் எல்லாம் இவ போட்டெல்லாம் வந்தது. இந்த இளம் வயது தொழிலதிபர்கள்னு அந்த இளவெல்லாம் பண்ணிட்டு புருஷன் என்னமோ பிடிக்கலன்னு சொன்னாலும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காள. இவ கூர் கட்டவா தானே? அது கரெக்ட் தான். அந்த அன்னைக்கிளி கஷ்டப்பட்டு மேல தூக்கி விட்டுச்சு. உனக்கு எனக்கும் தூக்கி விட்டக்கு எந்த நாள் இருந்தது சொல்லு பாப்போம். இவ ஒரு அனாதை பைய உள்ளனே அது தூக்கி விட்டுச்சுது. இவ எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க உட்கார்ந்தது பார்த்தா அந்த அன்னைக்கிளி ஏன்டா தூக்கி விட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. அது சரிதான். தமிழ்மேனி தமிழ்மேனி அவன் நினைப்பெல்லாம் பிரிய மேலதானே இருக்குது. வெறுப்பா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி ஒரு எல்லைக்குள்ளதான் வைக்கணும். நீங்க செத்த நேரம் சும்மா இருக்கீல, நான் பேசிட்டு இருக்கேன்ல. என் வாய்தான் கிடக்காத. சரி சரி நான் போறேன், நீ பேசிட்டு வா. அந்த தீ போட்டு கொளுத்தி வச்சா என்ன? கொளுத்துங்க. அந்த மட்டையில பூரா முருங்கை பூச்சி இருக்குது, அதை மத்திய வச்சு கொளுத்துங்க, நான் வாரேன். சரி சரி. தமிழ்மேனி சொல்லு தர செல்வி, என்ன உங்க வீட்டுல நடக்காத சண்டையா? இதுக்கு முன்னாடி தினேசன் உங்ககிட்ட சண்டை போடவே இல்லையா? இப்போ நான் சண்டை போட்டதெல்லாம் நினைக்கல, என் கம்பெனி எப்படி மேல கொண்டு வரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுங்க மைனி. தமிழ் மைனிக்கிட்டயா இல்ல கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா மொத்த பிரச்சனையும் முடிச்சுட்டு மாட்டிக்கு தூக்கி டாப்ல வந்துருவேன். அது உங்க பணத்துக்கு எப்படி கிடைக்கும்? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மனசு போ மாதிரி இருந்தது. அப்பா கல்லறைக்கு வந்து கொஞ்சம் மனை விட்டு பேசினேன். நிச்சயமா எங்க அப்பா எனக்கு சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க. அந்த எனக்கு எப்பவுமே இருக்கும். நான் அப்பா கல்லறைக்கு வந்தேன். நான் கூட பயந்துட்டேன் மைனி. முட்டாள்தனமா முடிவெடுக்கிறதுக்கு நாங்க ஒன்னும் சராசரி பொம்பளைங்க இல்ல. அன்னக்கிளி வளர்ப்பு கடவுளுக்கே கிடைக்காத வர உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அதனாலதான் இது வரைக்கும் நான் தலை நிமிர்ந்துகிட்டு இருக்கேன். கம்பெனியை டாப்புக்கு கொண்டுட்டு வரணும். அதான் கம்பெனியில போனா இப்படி யோசிக்க முடியாதுன்னு அப்பா கல்லறைக்கு வந்தேன். எனக்கு ஒண்ணு இல்ல தலைச்செல்வி, நீ வேலையை போய் பாருப்போ. சரிங்க வேணி. பிள்ளைங்களை நினைச்சு கவலையே படல. பிள்ளைங்க நம்ம சொத்தெல்லாம் கிடையாது, அவங்க இன்னொருத்தங்களுக்கு சொத்து. அடுத்தவங்க சொத்து மேல நான் என்னைக்கும் உரிமை கொண்டாடுறதும் இல்ல, அதிக பாசம் வைக்கிறதும் இல்ல. என் பசங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு துணை வரைக்கும் தான் நான் அம்மா. அதுக்கப்புறம் என் மகளுக்கு அவளுக்குன்னு ஒரு துணை வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நிரந்தரம் இல்லாத உறவு. அது மேல நான் ரொம்ப ஈடுபாடு செலுத்துறது இல்ல. ரொம்ப தெளிவுதான். ஏன் தரச்செல்வி, இந்த பணத்தை கொஞ்சம் பரட்டணும். என்ன பண்ணலாம்? உனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லு பாப்போம். நீங்க பெரிய பிசினஸ், நான் சின்ன பிசினஸ். என்கிட்ட போய் ஐடியா கேட்டா நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட யோசனை கேட்கலாம். ஆனா அதெல்லாம் முடிவு எடுக்க கூடாது. அதுல எது நமக்கு தோணுதோ, எது பெஸ்டா இருக்கோ அந்த முடிவு எடுத்துக்கலாம். உன் அபிப்பிராயத்தை சொல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது பழைய ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பாருங்க. நமக்கு தேவையில்லை, இதை வச்சு நமக்கு ஒரு பிரோஜனம் இல்லைன்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பாருங்க. அதை அடிச்சா உங்களுக்கு தான் பணம் கிடைச்சிருமே. பழைய ப்ராப்பர்ட்டியா? அபிமேனி, அதான் உங்க கம்பெனி டாப்ல தானே இருக்குது. அப்புறம் எப்படி கம்பெனில கடன் வந்தது? கடன் இல்ல, அந்த ஷேர் எல்லாம் நான் திரும்ப மாத்தணும். அதுக்குதான் அந்த அஜயை ஜெயிக்கணும். கெட்டவன் நினைக்கிறதும் அவன் ஆசைப்படுறது மட்டும் உலகத்தில் நடந்தா நம்மள என்ன பண்றது? அவன் நினைச்சது அவன் ஆசைப்பட்டது நடக்க கூடாது. அதுக்கு நாமளும் ஜெயிக்கணும். அதான் சொல்லல, ஏதாவது பழைய ப்ராப்பர்ட்டி இருக்கும் பாருங்க. நல்ல ஐடியா கொடுத்திருக்கேன். தேங்க்யூ மைனி. தோரச்செல்விதான். அப்புறம் தங்கத்துக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னத்துக்கு மைனி? கெட்டவிலா இருந்தாலும் இன்னும் வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காவல. அதான் சரி, நான் போயிட்டு வரேன். சரி மைனி. உள்ளக்கு கொழுப்ப பத்தியா? தமிழ் மைனியா யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கதா இருந்தா எப்பவுமே எல்லாரும் ஜெயிச்சிருப்பானுவல. இவளை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே புள்ளைய தூக்கிட்டு போயிருக்கான். ஆனா அதுக்கு அசர்றது தமிழ் மைனி கிடையாது. புள்ளையில மட்டும்தான் பார்க்காவ. அது வேற ஒண்ணு இல்ல, அனுபவம். எங்க வீட்டுக்கு வடிச்சு கொட்டினால அந்த அனுபவம். அதான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கா. உண்மைதான். உங்களுக்கெல்லாம் தெண்ட அளந்ததுக்கு அந்த காசு சேர்த்து வச்சிருந்தவன்னா 4 கம்பெனி உருவாக்கிருப்பாவ. என்னல்லதா நேரம் பார்த்தா குத்தி கட்டுற. இல்ல கொஞ்சமா உங்களுக்கு படி அளந்திருக்காவே, கஷ்டப்பட்டு அத சொன்னேன். உண்மையை சொன்னேன். மாமியாருன்னு நான் காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். காமெடி பண்ணாதீங்க, தூரப்பங்க மாமியார. வர வர இவளும்ல எனக்கு பயப்பட மாட்டுக்கா. நான் யாருன்னு காட்டணுமே. மாமியாருங்கிற பயம் மனசுல இருக்கிற வரைக்கும் தான் நான் மாமியாரு. இல்ல இவ என்ன வேற ஏதாவது ஆக்கிடுவா. ஆத்தி, இந்த காலத்து பயவுகளுக்கு மாமியாருன்னா பயம் இருக்காது போலக்க. அடுத்த ஜென்மத்துல நான் மருமவளா தான் பிறப்பேன். எனக்கு எண்டே கிடையாது.
கடைசி வரைக்கும் நான் அதிகாரம் பண்ணிக்கிட்டே அலைவேன். அப்ப கொஞ்சம் உதையும் வாங்க வேண்டியது இருக்கும். செத்தாலும் சிங்கம் சிங்கம் தான், இந்த தங்கம் தங்கம் தான். மணியே ஃபைல் ரெடி அப்படி இன்னும் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கு. செக் பண்ணிட்டு சொல்றேன். ஐயோ ஃபைல் எங்க வச்சே, நேரம் ஆயிட்டே, டைம் வர இல்லையே. ஏங்க கொஞ்சம் தள்ளுங்க, என் ஃபைலை கொஞ்சம் எடுக்கணும். இவ்வளவு காலையில எங்க கிளம்பிட்ட? அது வாங்க கம்பெனிக்குங்க. கம்பெனிக்கா? நீ சாயங்காலம் இல்லைன்னா மதியம் தானே போவ? ஒட்டுமொத்த கம்பெனி தமிழ் ஒருத்தியே பாத்துக்கிடுவா. நான் குடும்பத்தை பார்த்தனால நீ குடும்பத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி என்னை எப்பமாதான் வர சொல்லுவா. ஒட்டுமொத்த கம்பெனியா ஒத்தையிலே பார்த்தனால தானே ஒட்டுமொத்த பழியும் அவ மேலேயே வந்தது. அதான் அவரொரு வேலையை அவரொரு செயலானு முடிவு பண்ணியாச்சுங்க. என் வேலை காலையில 7 மணிக்கு ஆரம்பிக்கும். அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரிங்க தள்ளுங்க, என் ஃபைல் எடுத்து நான் கிளம்பணும். அப்போ வீட்டை யாரு பாப்பா? அது வேற ஒண்ணு இல்லங்க, வீட்ல தானே இருக்கோன்னு மெதுவா வேலை பார்ப்பேன். ஆனா இப்ப நான் கம்பெனிக்கு போக வேண்டிய சூழ்நிலை. வீட்டு வேலைனாலே பொம்பளைங்க தானே பார்க்கணும். அவ வேலைக்கு போனாலும் சரி போவட்டாலும் சரி அவ பாக்குற வேலையை அவ பார்த்து தானே ஆகணும். என் வேலையை நான் பார்க்கணுங்கக்காக 4 மணிக்கு எந்திரிச்சு வேலையை முடிச்சுட்டேங்க. தமிழ் ஒரு முட்டாளுங்க. நான் என் புருஷன் பிள்ளைகள் கூட சந்தோஷமா இருக்கணுங்கக்காக ஒட்டுமொத்த வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தா. அவ வாழ்க்கைய அவ மறந்துட்டா. நம்மளால எதுக்குங்க கஷ்டப்படணும்? அதான் என் வேலையை நான் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. சரிங்க, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு, நான் இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். இன்னும் பிள்ளைங்க முடிக்கல. பரவாயில்லங்க, மீனா குட்டி மார்க்கெட்டுக்கு 9 மணிக்கு தான் போவா. அதுக்கு முன்னாடி அவ பிள்ளைங்களை நான் கொண்டு விட்டுறதேன்னு சொல்லிட்டா. நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பொறுப்பும் வராதுங்க. அப்புறம் நீங்க வர நேரம்லாம் நான் இனி வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க நினைக்கிற நேரமெல்லாம் கொஞ்சம் முடியாது. அப்புறம் முக்கியமா சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா, ஏங்க இனி உங்க சம்பந்தப்பட்ட வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. பெரிய வேலைலாம் இல்ல. உங்க துணியை நீங்க இஸ்திரி பண்ணணும், உங்க ஷூவை நீங்களே போடணும், உங்க சாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன், நீங்களே எடுத்து போட்டுக்கணும். இது வரைக்கும் நான் தான் போட்டு விட்டேன், உங்க ஷூவையும் நான் தான் போட்டு விட்டேன். வேலைக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி உங்க ஷர்ட்டை நான் தான் கழட்டி விடுவேன். அந்த வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதுங்க. குத்தி கட்டுற நீ? ஐயோ இல்லைங்க, நான் என் கடமை செய்யணும்லங்க. நான் எதுக்குங்க என் வேலையை இன்னொருத்திட்ட கொடுக்கணும் சொல்லுங்க? என் வேலையை அவ இழுத்து போட்டு செஞ்சதுனால தானே அவ புருஷன் அவளை தப்பா நினைச்சாரு. புரிஞ்சுக்காம நான் பிள்ளைல கூட்டிட்டு போயிட்டாரு. இல்ல என்னால தானங்க. எதுக்குங்க நம்மளால ஒரு குடும்பம் கெட்டு போகணும் சொல்லுங்க? நான் சொல்றது சரிதானுங்க? அப்போ நான் வீட்டுக்கு வரும்போது நீ இருக்க மாட்டேன். ஆமாங்க, நீங்க நினைச்ச நேரம் வீட்டுக்கு வருவீங்க, நினைச்ச நேரம் அதெல்லாம் இனிமே முடியாது. சரிங்க, எனக்கு பேசிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிரும், நான் வரட்டேங்க. மத்தபடி நான் நல்ல பொண்டாட்டிங்க, குடும்பஸ்திரிங்க, புருஷன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவங்க. எப்பவும் போல உங்களுக்கான மரியாதை கிடைச்சிருங்க. இப்போ கூட பாருங்க, நான் உங்களுக்கு பயந்துட்டு தாங்க பேசுறேன். சரிங்க, நான் ஆபீஸ் போயிட்டா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எப்போ வருவ? ஏங்க நீங்க வெளியில போகும்போது என்ன இப்ப வருவேன்னு சொல்லிட்டாங்க போறீங்க. முன்ன புண்ண ஆகணும் நான் புரிஞ்சுக்கலையா, அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கணுங்க. சரி, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடல. அப்படி சில நேரம் நைட்டு 10 மணி ஆகலாம், மீட்டிங்க பொறுத்து. இப்ப புரியுதா தமிழ் எவ்வளவு பெரிய தியாகத்தை உங்களுக்கு பண்ணிருக்கான்னு? தமிழே, நானும் மீனாவும் சந்தோஷமா இருக்கணும் தான் ஒட்டுமொத்த வேலையை அவ இழுத்து போட்டு செஞ்சா. நான் உங்க கூட அதிக நேரம் செலவழிக்கணுங்கக்காக அவ பாதி நேரம் பிரிஞ்சு இருந்தா. அவளுக்கு ஒரு கஷ்டம்னு உங்ககிட்ட வந்து நின்னப்போ அது அவங்க புருஷன் முன்னாடி விவகாரம்னு சொல்லி எப்படி கை கழுவுனீங்க? ஒரே ஒரு வார்த்தை, ஏன் தினேசி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முட்டாள்தனமானு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இப்ப இல்ல எப்பவுமே நான் கம்பெனி பக்கம் போயிருந்திருக்க மாட்டேன். நீங்க மட்டும் சந்தர்ப்பவாதியா இருக்கலாம், நாங்க மட்டும் தியாகிகளா இருக்கணும். நைட்டு சீக்கிரம் வர பாரு. முயற்சி பண்றேங்க, உங்களுக்காக முயற்சி பண்றேன். ஏங்க நீங்க நைட்டு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா வரும்போது அண்ணாச்சிக்கல்ல ஒரு தோசை மாவு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்கண்ணே. கடமாவா? ஏங்க நான் வீட்ல இருந்தேன், டெய்லி கிரைண்டரை கழுவி மாவை போட்டு அரைச்சி பிறக்கி எடுத்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சுட்டு தந்தேன். இப்போ நானும் வேலைக்கு போக வேண்டியது இருக்கலாங்க. அட்ஜஸ்ட் பண்ணணுங்க, 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க,
சரியா? நீ தான் புரோட்டா சாப்பிட மாட்டியா? கடையில் உள்ளது சாப்பிட மாட்டியா? அதுக்காக நான் வந்தா சப்பாத்தி போட்டுட்டு இருக்க முடியும்? எவ்வளோ டயர்டா வருவேன், படுக்கணும் போல இருக்கும். அப்ப வந்து நான் சப்பாத்தி போட்டுட்டு இருக்க முடியுமா? வேணாங்க, பழகணும், எல்லாத்தையும் தின்னு பழகணும். பாலா பண்ண உடம்பு எப்படி போனா என்னங்க? புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க, வயிறு தானே நிறையணும். ஹெல்த்தியா சாப்பிட்டாலும் வயிறு தான் நிறைய போகுது, இப்படி வாங்கி சாப்பிட்டாலும் வயிறு நிறைய தானே போகுது. நீங்களும் பழகிக்கோங்க, இனிமேலாம் ஹெல்த்தியெல்லாம் கிடைக்காது. பொண்டாட்டோட அருமையை புரிய வைக்கிறேன். உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பொய் பரிதாபம் காட்டும் என்ன வகத்தோடும் விளையாதே உலகத்தின் வழி எல்லாம் உங்கள் என்ன உங்குண்டே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சீரகே உலகை அசைப்போ உயர்ந்து வா அக்கிந்து சீரகே செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை. சம்பகோலி, ஐயோ மறந்துட்டேன் பாத்தீங்களா? வேலைக்கு போகும்போது உங்களை கட்டி பிடிச்சிட்டு போனோம், அவ்வளவுதானே. மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். நீங்க கூட சில நேரம் கோவப்பட்டுட்டு போவீங்க, ஆனா நான் கோவம்லாம் பட்டுட்டு போக மாட்டேங்க. தினமும் உங்களை ஹேப் பண்ணிட்டு தான் போவேன். போயிட்டு வரேங்க. அதுல அந்த பழைய பத்திரம் இருக்குல, அதுல இருக்கானே பாருங்க மாமியாரே. அந்த பழைய ப்ராப்பர்ட்டி தானடி? ஆமா ஆமா, அது சரியா இருக்கானே பாருங்க. அதுதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சரியா தான் இருக்குது. எடி மீனா, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். இப்போ இந்த மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணி நான் நேரா குடனுக்கு வந்துறேன். குடன் வேலை அப்படியே கிடக்கும்னு நினைக்கேன், அதை நீ பாத்துரு. நான் வழக்கம் போல மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்றேன். அவ தமிழே ஏதோ பழைய ப்ராப்பர்ட்டியா, அதை போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்கா. எனக்கும் குடன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அந்த மால் வந்துட்டுனா அந்த லாரியை கேட்டு முன்னாடி நிப்பாட்டு. வந்தோனே எனக்கு ஒரு போனை மட்டும் அடிச்சிரு. நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? பழைய பத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அத மாமனாட்ட கொண்டு செக் பண்ண போறேன். சரி, அதெல்லாம் நீ செக் பண்ணிட்டு வா, எனக்கு நேரம் ஆகுது. அதான் போயிட்டு வரேன். சரிம்மா, நீ கிளம்பு. மீனா, இந்த பத்திரத்தை நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன். எதுக்கும் மாமா கிட்ட ஒரு வாட்டி காட்டி கோர்ட்ல கொண்டு சமர்ப்பணம் பண்ணிரு. அப்பதான் அங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தா தெரியும். அப்ப நான் கோர்ட்டுக்கு போண்டிட்டு இருக்குமா? நீதான் போகணும், எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேர்ல தானே இருக்குது, நீதான் போக வேண்டியது இருக்கும். மீனா எங்க காலையில கிளம்பிட்ட? அவ கம்பெனிக்கு போறா, இப்போ உனக்கு என்ன வேணும்? அதான் கம்பெனிக்கு போக மாட்டேன்னு. இப்ப போக வேண்டிய சூழ்நிலை, அவ போறா, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்லம்மா. அவ டிஸ்டர்ப் பண்ணாத, அவ கம்பெனி வேலையை பார்க்கணும். அவ என்னைக்கு வந்து உன் வேலையை டிஸ்டர்ப் பண்ணல, இப்ப நீ அவ வேலையை பார்த்து பண்ணி டிஸ்டர்ப் பண்ற. கிளம்பே. மீனா, சொல்லுங்க, என்ன? யாரையா கேக்குற மாதிரி கேக்குற? ஆபீஸ் விஷயமா இருக்க, என்ன சொல்லுங்க. இல்ல. சரி. மீனா, தரவா செக் பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக்கும் இல்ல. அப்போ நேரா கோர்ட்டுக்கு கொண்டு வரட்டுமா? கூட செல்வ சரி கூட்டிட்டு போ, அவங்க அவன் வேலையை பார்த்துட்டு வாங்க. சரிங்க மேடம். மேடமா? ஓகே, இந்தா ஃபைல் வாங்கிட்டு கிளம்பு. இப்போ கரெக்டா 6:45, 7 மணிக்கு நீ கூட நேரு. 7, 8, 9 மணிக்கு நீ கோர்ட்டுக்கு போ, அங்க நேரா செல்வ சார் வந்துருவாரு. அப்புறம் ப்ராப்பர்ட்டி விஷயமா செம்பகொல்லி போயிருக்கா, அவ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த பாதி அங்க வந்துருவா. அதுக்கப்புறம் தமிழே சில வேலை விஷயமா வெளியில போயிருக்கா, அவ இன்னைக்கு வரமாட்டா. அதையும் நீ சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் கூட எனக்கு எல்லா சாமானும் வரும், அதையும் கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்க. சரிங்க மேடம். என்ன நடக்குதுங்க? வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்ன? நீதான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன். இப்ப வேலை பார்த்துட்டு இருக்க? எனக்காக ஒருத்தி பார்த்துட்டு இருந்தா, அதனால நான் போகாம இருந்தேன். ஒட்டுமொத்த வேலையை அவளுக்கு கொடுத்தனால தானே அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒட்டுமொத்த பழியும் அவளுக்கே வந்தது. அவரோட வேலையை அவர் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம். நான் இப்ப என் வேலையை செய்ய போறேன். உனக்கு அது எதுவும் பிரச்சனையா? இல்ல, இப்ப ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு இந்த நேரத்துல. இவ கம்பெனி வதன பார்த்தாகணும். குடன் ஏன் செக்ஷனே நான் பார்த்து தானே ஆகணும். கம்பெனினா 1000 பிரச்சனைகள் வரதா சார் செய்யும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? பழின்னு வந்தா கம்பெனில இருக்க எல்லாரும் பொறுப்பேத்தன ஆகணும். ஒருத்தி தலையில மட்டும் சுமத்த கூடாதுல்ல. அதான் அவரவர் பழி அவரவர் வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இல்ல, இனி சார் வரைக்கும் வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. இன்னொன்னு நான் வரைக்கும் பிள்ளைங்களை பார்த்தது இல்ல. அந்த பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம், நீங்களும் பார்த்தது கிடையாது. அப்புறம் எதுக்கு இத்தனை கேள்வி? பேசுறது மீனா தானா? யாராவது உங்களுக்கு டவுட் இருந்தா இப்பவே கேட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண ரெடியா தான் இருக்கேன். நீங்க கேட்க எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்குது. எனி क्वेश्चन? இல்ல. என்ன மீனா இப்படி மாறிட்டா? அப்புறம் ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னீங்க. நான் டைமிங் தரேன்,
ஸ்டேஷனுக்கு வரியா? ஆமா, எங்களையும் கொஞ்சம் கோர்ட்ல வர சொல்லிருக்காங்க. விசாரிக்கணுமா? விசாரிச்சுக்கோங்க. எந்த டைம் வரணும்னு சொல்லுங்க. கரெக்ட் டைத்துக்கு வந்து நிக்கிறேன். எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சுக்கிடுங்க. நீ ஸ்டேஷனுக்கு வாயா? தமிழ் வரப்போ நான் வந்து தானே ஆகணும். அது கம்பெனி என் பேர்ல தான் இருக்கு. அப்படி பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆஜராயிருக்கணும். சாரி, அவ வந்து ஆஜராயிட்டா. தப்புதான், நானே போய் ஆஜராயிடுறேன். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையே. அப்புறம் அந்த என்கவுண்டர் பசிஸ் மதன் சார், அவரும் கொஞ்சம் விசாரிக்கணும்னாரு. அவர் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துருந்தேன். அப்புறம் நீங்களும் விசாரிச்சிருங்க, உங்களுக்கும் கிளியர் ஆயிரும்ல. நீ கொட்ட கொட்ட அவ குனிஞ்சால, அவ உன் பாசத்துல ரெண்டா குனிஞ்சா, உன் மேல அந்த நம்பிக்கையில குனிஞ்சா. இப்படி ஒரேடியா கொட்டி கீழே தள்ளுனல நீ. அதான் கொட்டின வாத்தால நிமிந்துட்டா. சொல்லுங்க, எப்போ ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா வந்துருவேன். தேவையில்ல. போதும், இன்னைக்கு இவனுக்கு போதும். அது எப்படி மாமியாரே, இவருக்குமே இல்ல. அத பாத்துட்டு இருந்தா நம்ம வேலை சொல்லி போயிடும். இந்தா நீ ஃபைல் எடுத்து கிளம்பி. அப்புறம் மாமா நேரா கோர்ட்டுக்கு கூட்டு வந்துரு. நானும் கோர்ட்ல கொஞ்சம் வாதாட வேண்டியிருக்கு. நான் அந்த கேஸ் விஷயமா போறேன். யார் கேஸ் விஷயம் மாமியாரே? ஒரு புருஷ முன்னாடி விவாகரத்து கேஸ். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஆனா அந்த புள்ள விவாகரத்து வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அதான் கோர்ட்ல பாக்கலாம். அந்த கேஸ் இது வரைக்கும் போயிட்டு பாத்துட்டு வரேன். அப்ப மறுபடியும் வக்கீல் துறையில கையில எடுத்துட்டீங்க. குரல் வளம் இருக்குது, மனசுல தைரியம் இருக்குது. கேஸ் சக்சஸா முடிப்பேங்கிற மன தைரியம் இருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? உடம்புக்கு தானே வயசாச்சு, மனசுக்கு இல்லையே. குட் மாமியாரே. நீ எனக்கு குட் சொன்னது போதும். நீ சீக்கிரம் குடனுக்கு கிளம்பு. சரிங்க மேடம். நீ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டியா இல்லையா? இப்போ 9 உள்ள போவேன். நீ எங்க இருக்க? நான் வரேன், நான் கிளம்பிட்டேன். நீ எங்க இருக்கன்னு நான் கேட்டேன். அப்பா கல்லறைக்கு தான் வந்தேன். இப்ப நார்மல் ஆயிட்டேன். இப்ப நான் கம்பெனி தான் வந்துகிட்டு இருக்கேன். அதான் உன்ன வர வேண்டாம்னு சொன்னேனே. இல்ல, நான் கம்பெனிக்கு வரேன். நான் பாத்துக்கிட்டேன். நீ ரெஸ்ட் எடு போ. ரெஸ்ட் எடுத்தா செத்து போயிருவேண்டி. மனம் வழியிலே செத்துருவேன். நான் கம்பெனிக்கு வரேன். அதுதான் உனக்கு சந்தோஷம்னா தாராளமா வா. நான் இப்ப மீட்டிங் அட்டன் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன். மதன் ஒண்ணும் இது அவங்க வரக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச கம்பெனி தானே. இருந்தாலும் சொல்லிட்டு தான் வந்தேன், பயப்படாத. அப்புறம் நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நீ ஏதோ பழைய பராப்பட்டின்னு சொன்னியே, அங்க வந்ததே. நீ சரி அந்த இடத்துக்கு வந்துரு. அத பத்தி தான் பேச நினைச்சேன். நீ சீக்கிரம் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா அத பத்தி பேசிக்கலாம். அப்புறம் மீனா கோர்ட்டுக்கு போயிட்டாளா எப்படி? நான் வரும்போது மாமியார் ஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. நான் மாமாக்கு போன் அடிச்சேன். அவங்க கோர்ட்டுக்கு வந்ததேனாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ வாரியா? சரி, நான் அப்ப நானும் கோர்ட்டுக்கு வரேன். அப்புறம் அங்க இருந்து பழைய ப்ராப்பர்ட்டியை பார்க்க போலாம். என்ன சொல்ற? சரி, அப்ப வை, நான் கிளம்புறேன். நீ போன வை, நான் அப்புறமா பேசுறேன். நம்ம ஊருக்கு போயிருக்கா, வேற யாரையும் பார்க்கலையா? நான் யாரையும் பார்க்கல, நீ போன வை. அன்பரசே, கொண்டவங்க கிட்ட எல்லாம் போலகணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தங்க, இங்க வா, அம்மா கிட்ட வா. அம்மா, அப்பா வீடுங்கப்பா. அம்மா கிட்ட பாருப்பா, வீடுங்கப்பா. தேவையில்ல, வா. அன்பரசி, வாமா. வீடுங்கப்பா. மூச்சு காத்து கூட என் பிள்ளைங்க மேல படக்கூடாது. அன்பரசி, நீ அம்மா கிட்ட வாமா. வா, அம்மா கிட்ட வா. என் பிள்ளைய தொட்ட தெருவனு கூட பார்க்க மாட்டேன். பலான்னு அரைஞ்சிரும். போயிரு. அவ என் பிள்ளைங்கதையும் மறந்துட வேண்டாம். அவ ஒண்ணு உன் பிள்ளை இல்ல, என் பிள்ளை. நல்லது. நானா இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்பா பார்க்க மாட்டேன். நீங்க கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்கிடுவீங்க. எனக்கு டென்ஷன் கம்மி தானே. கொஞ்சம் ஃப்ரீயா என் பிசினஸ பார்க்கலாம். சார், நான் போயிட்டு வரட்டா? பிள்ளைங்களை நல்லபடியா பாத்துக்கிடுங்க. உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. பொய்தாலும் காட்டும் என்ன வாழ்க்கோடும் விளையாதே. உலகத்தின் வழி எல்லாம் உங்கள் என்னே உண்பே. பிரசவத்தின் வழியை காண பிறந்த சீரகே. உலகை அசைப்போ உயர்ந்து வா. திமிரு இல்ல உனக்கு? அப்ப கூட இறங்கி வந்து பேசணும் உனக்கு தோணல? ஓப்போ, எத்தனை நாளைக்கு தனியா வாழ்றேன்னு நான் பாக்குறேன். அட பாப்பா, நாம தான் தனியா இருக்கோம். உங்களை போய் நம்பி வந்த பாருங்க. நான் இங்க நம்பி வந்தேன். வலுக்கட்டாய மதனை தூக்கிட்டு வந்தீங்க. அழகா கிஷோர் மதன் கூட தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்படி புடிச்சு கொண்டு கூட்டுல அடைச்சிட்டீங்களேப்பா. குயில புடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில புடிச்சு
அப்பாவையும் எனக்கு பிடிக்காம போயிரும். அதான் அம்மா போயிட்டாங்களே, இனி என்னத்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். அதெல்லாம் அம்மா திரும்பி பார்க்க மாட்டாங்க. திமிரு. உங்களுக்கு அப்பா எப்பா என்ன? இந்த ஊரும் பிடிக்கல, உலகமும் பிடிக்கல, என்ன அங்கேயே கண்டு விட்டுருங்களப்பா. ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும், போக பிடிக்கும். அத்தை வீடு பக்கத்துல தான் இருக்கு, வா கொண்டு போய் விடுதேன். அத்தைக்காரி வீட்டுக்கா? அவ அத்தையே இல்ல, சூனியக்காரி. அவ வீட்டுல போய் நான் என்ன பண்ண? ஐயா, ஐயா, இப்படி வாழ்க்கை வாரி நினைச்சு என்ன? உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கெஞ்சி கேட்கட்டுமாப்பா? என்ன? பேசாம பாட்டி வீட்டுல இருந்துட வேண்டியதானே? வீணா எதுக்கு அத்தைக்காரி வீட்டுக்கு போய்கிட்டு? போப்பா. இல்லப்பா, பாட்டி வீட்டுல இருப்போமே. பாட்டி வீடு என்ன அழகா இருக்குது, எவ்வளவு ஜாலியா இருக்குதுப்பா. அத்தை வீடு வேண்டாப்பா. அப்ப பாட்டிட்டு இருந்துக்கிடுவியா? தாராளமா இருந்துக்கிடுவேன்ப்பா. பாட்டி பாசமா இருக்காங்கப்பா. பாட்டி தான் வந்து உங்களை தூக்கவே இல்லையா? அது எங்க மேல உள்ள கோவம் இல்லப்பா. யார் மேல கோவம்? உங்க மேல உள்ள கோவத்தை எங்க மேல காட்டுதாங்கப்பா. அம்மாவை நீங்க வெறுத்தீங்க, உங்களை பாட்டி வெறுக்காங்க, நாங்க அத்தை வெறுக்கோம். ஒரு ரொட்டினா வருதுல்லப்பா. எப்படி பாத்தீங்களாப்பா? அதுக்கு தான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு போயிருவோன்னு. நீ என்ன பேசினாலும் சரி, நாம இந்த ஊர்ல தான் இருக்க போறோம். இதான் நம்ம ஊரு. சரிங்கப்பா, நம்ம பாட்டி வீட்டுக்கே போவோம். என்ன அன்னைக்கு வீட்டு வாடை இங்க அடிச்ச மாதிரி இருக்குது? அட, இந்த பாட்டி அந்த சூனியக்கார அத்தை வீட்டுக்கு போறதுக்கு இந்த பொல்லாத பாட்டி வீட்டுக்கு போறது எவ்வளவோ நல்லது. பாட்டி! அத்தி, இது பொல்லாத பயவில்லையாச்சே. ஒரு செகண்ட்ல ஏதோ பிளான போட்டிருக்கு. அன்னைக்கிளி வளர்ப்பாச்சே, அதான் சந்தர்ப்பக்கேத்த மாதிரி பிளான போட்டிருக்கு. நான் தப்பிச்சிடணும். நீ வளர்த்த பிள்ளை சீரகோடிந்த முல்லை. பய உள்ள ஏதோ பிரச்சனையில இருக்குது. அன்பரசே, வந்தவங்க எல்லாம் பாட்டியில கூப்பிட்டா தொலைச்சு வந்துருச்சு. பய உள்ள கூப்பிட்டச்சு எனக்கு கருப்பு கண்டம் வாங்கி கொடுக்குது. நான் உனக்கு என்னடி செஞ்சேன்? அன்னைக்கிளி வீட்டுள்ள பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் என்ன வச்சு பழி வாங்குது. இந்த சில்லுண்டு பயவுலையும்ல என்ன பழி வாங்குது. இந்த பயவுலைக்கு நான் என்ன தீங்கு செஞ்சேன்? பெருசா ஒண்ணு செய்யலையே. சில்வண்டு சிக்னல் கொடுக்குது. போவோம் போவோம், யார் என்ன முறைக்கண்டா, நான் கிளம்பிட்டேன். நான் போய்கிட்டே இருக்கேன், என்ன சொல்லுமோ சொல்லிக்கிட்டே இரு. உங்க அப்பா என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன காப்பாத்தி விட்டீங்கன்னா நான் 2000 ரூபாய் தரேன். அத்தி விவரமா டீல் பேசுறாள. 2000 ரூபாயா? இன்னைக்கே காப்பாத்துனா 5000 ரூபாய், 2 நாள் கழிச்சு காப்பாத்துனா 2000 ரூபாய். அப்படி கம்மியாகிட்டே போதும். எவ்வளவு சீக்கிரம் என்ன காப்பாத்த முடியுமா காப்பாத்தி விட்டுருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கையில சேர்ந்துரும். எப்படி டீல் ஓகேவா? ஓகே அன்னைக்கிளி வம்சம், ரெடி பண்ணிட்டு வரேன் பிளான. அப்புறம் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். பேச்சு மாற மாட்டியே. அன்னைக்கிளி வம்சம் இதுக்கு மேல நோ நோ, அன்னைக்கிளி வம்சம் சொல்லு மாறாதே. நான் பிளானோட வரேன். ரெடியா பணத்தை எடுத்து வை. இந்த வீட்ல விட்டு அடுத்த நொடி உங்க கையில பணம் இருக்கும். புரியுதா தங்கம்பட்டி? புரியுது அன்னைக்கிளி பேத்தி. நீங்க கிளம்பலாம். பிளானோட வரேன். நீ போய்கிட்ட ஏதோ பேசணும்ல. அப்பா பிள்ளைப்பண்ணா நீ தானே மதன் கிஷோர் கடை செஞ்சு என்னெல்லாம் பண்ணணும் எனக்கு எல்லாம் தெரியும். ஊரே வித்து வச்சிருக்கிய, எனக்கு தெரியாதே. ஆய் வாய், இனிமேல் டீசெண்டா நடந்துக்கல தொலைச்சு வந்த வச்சு. அண்ணன் டீசெண்டா இருக்கான், நீ இந்த பட்டிக்காடு மாதிரி நடந்துட்டு இருக்க. ஏப்பா, பட்டிக்காடுல எல்லாம் மனுஷன் இல்லையாப்பா? பட்டிக்காடு மாதிரி நடந்தது ஒரு குத்தமாப்பா? இல்ல சிட்டில இருக்கிறதுக்கு 7 கொம்பு, பட்டிக்காட்டுல இருக்கிறவங்களுக்கு 4 கொம்புனாப்பா இருக்கு. யாருக்குமே கொம்பு இல்லப்பா. இனிமேல் இப்படி பேசுன தொலைச்சு வந்துருச்சு. ஒழுங்கா வா, ஒத்தக்கால் வீட்டுல கொண்டு விடுறேன். மயக்கமா வருதுப்பா. அத்தைக்காரி வீட்டுக்கு மட்டும் அப்பாவை அனுப்பணும். அப்பாவை அம்மா நிரந்தரமா பிரிச்சிருவா. அப்பா, மயக்கமா வருதுப்பா. மயக்கமா வருதா? ஒரே வயிற்று வலிப்பா. இப்பதானே மயக்கமா வருதுன்னு. முதல்ல வயிற்று வலிப்பா, அதனாலதான் மயக்கமா வருதுப்பா. வயிற்று வலியா? சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஹாஸ்பிட்டலுக்கா? அச்சி ஊசி போடுவாங்களே.
ஹாஸ்பிட்டல் பாட்டி ஊர்ல தான் இருக்கு. போன் அடிச்சு மதனியும் கிசரி அங்க வர சொல்லி அங்கேருந்து தப்பிச்சிட வேண்டியதான். அப்பா உடனே இப்ப ஆஸ்பத்திரிக்கு போகணும்ப்பா. நீ எதுக்கு பிளான் போடுறதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகல, பதிவா போற ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகல. இந்த ஊர்லயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போலாம் வா. இட்டாலியும் போயிட்டு தலை சுத்தும் போயிட்டுப்பா. போவ உனக்கு என்ன தமிழ் வரேனா என்ன? வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா. சரி, எப்ப கேஸ் ஆரம்பிக்குதா? 11 மணிக்கா? அப்போ செம கச்சேரி இருக்கு இன்னைக்கு கோர்ட்ல. அதான் நமக்காக வாழறதுக்கு நம்ம மாமியார் இருக்காவல. சரி, இவ்வளோ ஆச்சுது, என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம் டி. இது வரைக்கும் கொஞ்சம் பயம் வந்துச்சு, அதான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். இனி பயமெல்லாம் போச்சுது. கேஸ் எப்படி வந்தாலும் பாத்துக்கலாம். அதானே, வெளியில வரைக்கும் தாண்டி கேஸ் பயமா இருந்தது, இப்ப பயமே இல்லையே. இதுக்கு முதையே எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாமோ, பயம் இல்லாம இருந்திருக்கலாம். ரொம்ப டென்ஷனா இருந்தோம் பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு விஷயமும் ஒண்ணும் கிடையாது, நாம தான் தேவையில்லாம பயப்படுதோன்னு தெரியுது. அட பொண்ணு தர சார், சார் வாங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஏன்க்கா? இல்ல சார், இந்த கேஸ்ல நீங்க எப்படியாவது ஜெயிச்சு பெரிய ஆபீசர்னு நிரூபிக்கணும்ல. நீங்க உங்க ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கணும்ல சார், அதான் ஆல் தி பெஸ்ட் சொன்னோம். யாரு எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன சார்? அக்கா, இதுக்கு என்ன நீங்க கொன்னறலாம்க்கா. ஏன்க்கா? இல்ல சார், இந்த கேஸ்ல ஜெயிச்சே காட்டுவேன்னு வைராக்கியமா இருந்தீங்க, அதான் தெரியாம பிள்ளை ஆல் தி பெஸ்ட் சொல்லி விட்டா. அக்கா, உங்க கால நான் வந்து மன்னிப்பு கேட்க. எனக்கு இப்ப ஒரு விஷயம் எல்லாம் இருக்குன்னு தெரியாதுக்கா. தெரிஞ்ச இந்த கேஸ் பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன்க்கா. நான் நேர்மை தவறவன் தான், ஆனா இந்த கேஸ்ல இருந்தாலும் நான் விலகி இருப்பேன். அட விடுங்க சார், எல்லாம் கை மீறி போயிட்டு இதுக்கப்புறம் என்ன? நீங்க விருத்தில பேசுறீங்க. அக்கா, டெனிஸ் மாமா கிட்ட நான் பேசுறேன்க்கா. யாருக்கு யார் மாமா? அக்கா கொல்லாதீங்கக்கா, என்ன வார்த்தையிலே கொல்லாதீங்கக்கா, தாங்க முடியல. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன்னு சாரிக்கா. சாச்சா, நீங்க எப்படி சார் பொறுப்பாவீங்க? எங்க வாழ்க்கை இப்படிதான் போகணும்னு இருந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க சார். அக்கா ப்ளீஸ் அக்கா, மறுபடி என்கிட்ட ஒரு தம்பி மாதிரி பழகுங்கக்கா. இனி நாங்களே சந்தோஷமா இருக்கமான்னு தெரியாது. இல்லக்கா, நான் எல்லாத்தையும் மாத்தேன்க்கா. நான் இன்னைக்கு கேஸ் கூட நமக்கு சாதகமா தான் கொண்டுட்டு வருவேன். கேஸ சாதகமா கொண்டு வந்து தினேஷ் பண்ண காரியத்தை சரி பண்ண முடியுமா? அதை நீ எப்படி சரி பண்ண முடியும்? முடிஞ்சதுதான். ஒரு பொருளை பத்திரமா வைக்கிற வரைக்கும் தாண்டா அதோட மதிப்பு. எப்போ உடைச்சிட்டோமோ அது குப்பையில தான். இப்போ அப்படிதான் நம்ம உறவும், பாதுகாக்கிற வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும். உடஞ்சிட்டுன்னு வச்சுக்கயேன், திரும்ப ஒட்ட வச்சாலும் அந்த உறவு நல்லா இருக்காது. அக்கா முடியலக்கா, என்னால தாண்டிக்க முடியாது. நான் யார வேணாலும் இழப்பேன், உங்களெல்லாம் என்னால இழக்க முடியாது. தமிழ் அக்காவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். எங்க தமிழை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீ உன் தம்பி பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க போ. அக்கா ப்ளீஸ்க்கா, வார்த்தையில என்ன கொல்லாதீங்கக்கா, தாங்க முடியலக்கா. எவ்வளவோ சொன்னமே சார், கெஞ்சி கேட்டோமே சார். இந்த பாரு, முழுசா ரெண்டு வரை முக்காடு இருக்கு. நாங்க முழுசா நினைஞ்சிட்டோம், இனி எங்களுக்கு தேவையில்லை. இனி மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க நேர்மையாவே கேஸ கொண்டு போங்க சார். நாங்க முழுசா நினைஞ்சிட்டோம். அவமானப்பட்டாச்சு, இனிமே அவமானப்படுறதுக்கு அங்க ஒண்ணு இல்ல. அதான் எல்லாத்தையும் வந்துட்டேன். இனி நாங்க பாத்துக்கிடுவோம் கேஸ. இல்ல, உண்மையிலே என்ன நடந்தது நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த அஜயை தட்டி தூக்குனா என்ன நடந்தது உண்மையா தானா கக்க போறான். அஜய் கூட பண்ணவங்க கூட அவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்கடா. அவ்வளவு பாசம் வந்தவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல நீ. இதெல்லாம் உன் வேலைதான். இருடா, உன்னை வச்சுட்டேன். இந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. நான் நேர்மையாவே போய் இந்த கேஸ முடிக்கிறேன். உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்க போறானா? என்ன கோட்டுக்குள்ள போகலையா? 11 மணிக்கு தான் கேஸா? சரி, குடனுக்கு போனியா? சரக்கெல்லாம் வந்துட்டு. தமிழே, அந்த பழைய ப்ராப்பர்ட்டி வித்துற வேண்டியதா? மீனா, அது உன் பேர்ல தானே இருக்கு. அதை வித்து என்ன பண்ணணுமோ மாமனாரை கூட்டு போய் பண்ணிடுறேன்னு. சரி தமிழே. அப்புறம் அஜயோட அக்கால பார்க்க வேண்டியது இருக்கும். அவளை எதுக்கு நம்ம பார்க்கணும்? அவளை சில காரியங்களுக்காக பார்க்க வேண்டியிருக்கு. அவ சேரு 70% இருக்குது. அவகிட்டையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும். அவளுக்கு தான் உன்னை கண்டாலே ஆவாத. பாப்போம், பேசி பாப்போம். ஏய் விக்கி, வாடா. என்னக்கா, கோர்ட்டுக்குள்ள போகலையா? போறேன்டா. அக்கா, மீனா கண்ணை கூப்பிடு. போக்கா, நீ என்ன சொன்னாலும் சரி. இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலும் நீங்க தான் எனக்கு அக்கா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்லடா, இது எங்க வாழ்க்கையில யாரையும் முழுசா நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். அக்கா அடிச்சிட பாத்துக்கா, நீ இப்ப இல்ல எப்பவுமே எனக்கு அக்கா தான். பொண்ணுக்கு ரொம்ப பாவம்க்கா. நைட்டெல்லாம் தூங்கவே இல்ல, அழுதுகிட்டே இருந்தோம். அவன் லைஃப்ல அழுது நான் பார்த்ததே இல்ல. உடஞ்சு போயிட்டான்க்கா. அழுது தானே உனக்கு வலிச்சது. பிள்ளைங்களே கொடுத்துட்டு வந்து நிக்கிறாளே. அக்கா
தினேஷ் மாமா கிட்ட பேச போனோம்க்கா. நீ எதுக்கு அங்க பார்க்க போன? அப்புறம் உங்க அத்தை கிட்ட தான் பேச முடிஞ்சது. அவங்க கூடி சீக்கிரம் பிள்ளைய அனுப்பி வைக்கன்னு சொல்லியிருக்காங்க. மாமா மனசுதான் மாத்தவே முடியல. யார் மனசு யாரும் மாத்த முடியாது. அது அவங்க குணம். சென்ம புத்திய செருப்பால கொண்டு அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல யாரையும் மாத்தணும் முயற்சி பண்ணவே கூடாது. அவங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்க போறாங்க. வேற யாரையாவது மாத்த நினைச்சா நாம தான் மாறி வந்து நிக்கணும். இந்த உலகத்துல யாரையாவது திருத்தலால் மட்டும் கனவுலையும் நினைக்காதீங்க. அது நடக்காத ஒண்ணு. ஒரு ஆரம்பத்துல எப்படி இருக்கானோ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பான். சில நேரங்கள தன்னை கட்டுப்படுத்துவான், அவ்வளவுதான். அப்படிதான் தினேஷ் இவ்வளவு நாள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி தான் வாழ்ந்திருக்காரு. அவரால முடியல. அவர் சீரபம் வெளிப்பட்டுட்டு இனி அவரை தாங்கி பறக்கி வேண்டாம். என்ன நீ கொச்சப்படுத்தாத. எப்படிக்கா? பழகிக்குவேன். மனசுல தைரியம் இருக்குல்ல, பழகிக்குவேன். மனசுல தைரியம் இல்லாதவங்களுக்கு தான் தனிமை கொடுமையானது. மனசுல தைரியம் இருந்தா தனிமை கூட எனக்கு சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் எனக்கு போதும். அந்த சுதந்திரத்துல என்னால சந்தோஷமா வாழ முடியும். இந்த தனிமை எல்லாருக்கும் கிடைச்சிடாது, எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சொந்தத்தை வச்சு நான் எப்படி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. இந்த தமிழை வாழ்ந்து காட்டுவா. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. தனிமை கொடுமையானது இல்ல. நமக்கு தைரியம் இருந்துச்சுன்னா தனிமையை சுதந்திரமா சந்தோஷமா பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இல்ல வரம். இல்ல சொர்க்கம். தனிமையா இருக்கேன்னு ஒரு நாள் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்காக யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு. எனக்காக யாருமே இல்லைன்னு அழக விட நான் யாருக்காகவுமே அழ வேண்டியதில்லை நினைச்சு சந்தோஷப்படணும். என் மனசுல இருக்க பாரத்தை சொல்லி அழுதுக்கு கூட நான் இல்லைன்னு கவலைப்படுறதை விட அந்த பாரத்தை கொடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். கடவுளுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு தனிமையை கொடுப்பாராம். யார் துணையும் கொடுக்க மாட்டாராம். இதுதான் உண்மை. அக்கா நான் சொல்லலடா, நிறைய அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. கடவுள் கொடுத்த பரிசை யாரா தட்டுவாங்களா?